அனைவருக்கும் வணக்கம். எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். டிஎன்பிஎஸ்சியில் நியூ சிலபஸில் வந்துட்டு அழகு 2ல் சொல்லாக்கராதி அப்படிங்கிறது வந்துட்டு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறதா இருக்காங்க. அதில் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் அப்படிங்கிறதோடு இருக்குது. இதில் 2 or 3 கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அதற்கு ஆப்போசிட்டில் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்பம் துன்பம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் நமக்கு தெரியாத புது வார்த்தையெல்லாம் இருக்கும், அதை மாத்திரம் படித்தா போதும். அடைக்கும் திறக்கும். அடைக்கும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு டோர் க்ளோஸில் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அடைச்சிருக்கும். அதே டோர் வந்துட்டு ஓப்பனில் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? திறக்கும். அவ்வளோதான், அடைக்கும் திறக்கும். இன்புற்றார் துன்புற்றார். இன்புற்றார் அப்படி என்றால் இன்பம் அடைந்தவர்கள் வந்துட்டு குறிக்கும். துன்புற்றார் அப்படி என்றால் துன்பம் அடைந்தவர்கள் வந்துட்டு குறிப்பாங்க. பற்றல் தளிர்தல் அப்படி என்றால் இப்போ ஒரு செடி வாடி போயிருக்கும், அதை எப்படி சொல்லுவாங்க? வற்றல்னு சொல்லுவாங்க. அதே செடி செழுமையாக இப்போ தான் வந்துட்டு நல்லா வளருது அப்படின்னு இருந்தால் அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா தளிர்தல் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. புகழ் இகழ் அப்படி என்றால் ஒருத்தவங்களை வந்துட்டு புகழ்ந்து பேசுகிறது, ஆப்போசிட்டில் இருக்கவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா இகழ்ந்து பேசுகிறது அப்படி தான் இருக்கும். சேம் அதே தான் இதுவும், புகழ்ந்து இகழ்ந்து. முந்தி பிந்தி அப்படின்னா இப்போ வந்துட்டு சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா முன்னாடி வா அப்படின்னு சொல்லுவாங்க முந்தி. பிந்தினா பின்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு இருப்பாங்களா அவங்கள வந்துட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அவல் மிசை. அவல் அப்படி என்றால் மென்மையாக இலகுவதை வந்துட்டு குறிக்கும். மிசை அப்படி என்றால் மென்மையாக கரையக்கூடியதை வந்துட்டு குறிக்கும். ஒடுங்கி விரிந்து அப்படி என்றால் இப்போ வந்துட்டு ஒரு கொடை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிப்போம், அது ஓப்பன் க்ளோஸில் இருக்கும், அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? ஒடுங்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே கூட நம்ம ஓப்பன் செஞ்சோமோ அப்படின்னா எப்படி இருக்குன்னா விரிந்து இருக்கும். அதற்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்னா விரிந்து இருக்கும். இதற்கு பேர் தான் ஒடுங்கி விரிந்து. இன்சொல் வன்சொல் அதே சேம் தான். இன்சொல்னால் இனிமையான சொல்ல அப்புறம் நல்ல விதமாக பேசுகிறது வந்துட்டு சொல்லுவாங்க. அதே வன்சொல் அப்படி என்றால் ரொம்ப கடுமையாக பேசுகிறது வந்துட்டு குறிக்கும். தேய வளர அப்படின்னா என்னப்பா அப்படி தேஞ்சிட்டே போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்கும்? என்னடா முன்னைக்கு இப்போ வந்து நல்லாவே வளர்ந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கனி காய் அப்படின்னா கனினா எப்படி இருக்குன்னா அது எப்படி பழத்தை கூட குறிக்கும். காய் அப்படின்னா அது காயாக இருக்கும், அது சாப்பிட்டா புளிக்கும், இது இனிப்பாக இருக்கும், அது நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மாம்பழம். அகத்து புறத்து அப்படின்னா அகப்பக்கம் புறப்பக்கம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். செல்வம் வறுமை அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட நிறைய செல்வம் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்குன்னா வறுமை, அவங்கள்ட்ட வந்துட்டு செல்வமே இருக்காது, வறுமையாக இருப்பாங்க, அதை வந்துட்டு குறிக்கும். உழைப்பு ஓய்வு அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப கடுமையாக வந்துட்டு உழைச்சிட்டு இருப்பார், வெயில்னு பார்க்க மாட்டார், மழைன்னு பார்க்க மாட்டார். அந்த மாதிரி டைமில் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க உழைப்பை கைவிட மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அதே வெயில் மழையில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஓய்வு பெற்றுட்டு இருப்பாங்க. அதற்கு ஆப்போசிட் என்னது? ஓய்வு. உழைப்பு ஓய்வு. இசை வசை அப்படி என்றால் இசைனா மியூசிக்கை வந்துட்டு குறிக்கும். வசை அப்படி என்றால் பாட்டின் தன்மையை வந்துட்டு குறிக்கும். முன்பணி பின்பணி இது நமக்கு தெரியும். முன்பணிக்காலம் பின்பணிக்காலம் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு தமிழ் புக்லேயும் வந்துட்டு படிச்சிருப்போம். தொன்மை புதுமை. தொன்மை அப்படின்னா எதை சொல்லுவாங்கன்னா பழையதை வந்துட்டு குறிப்பாங்க, மரபு சார்ந்தது, காலம் கடந்த அனுபவம் கொண்டது வந்துட்டு தொன்மை அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. புதுமை அப்படி என்றால் புதியது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நவீனத்துக்கு ஏற்ற மாதிரி நவீனமானது இன்றைய காலத்துக்கு ஏற்றது போல் இருக்கிறதுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா புதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்மை செய்மை அப்படிங்கிற நம்ம மூவிலெலாம் பார்த்துருப்போம். அண்மை செய்மை அப்படின்று. எளிதாக அரிதாக அப்படின்னா ஒரு பொருள் வந்துட்டு நமக்கு ரொம்ப எளிமையாக கிடச்சிரும், இன்னொன்று வந்துட்டு நம்ம அந்த பொருள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுவோம். அது எப்படின்னா நம்ம எதிர்பார்க்கறது அரிதாக வந்துட்டு கிடைக்கும். ஒளி இருள் அப்படின்னா ஒளினா வந்துட்டு வெளிச்சம், இருள்னா இருட்டை வந்துட்டு குறிக்கும். நிறைவு குறைவு, எனக்கு நிறைவாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்குது? எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா குறைவாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. மகிழ வருத்தம் இருந்தவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா வருத்தத்தில் இருப்பாங்க, வருத்தம். மேற்கு கிழக்கு இதுக்கு வந்துட்டு இது வந்துருக்கு மேற்கு, இது கிழக்கு, இதற்கு ஆப்போசிட்னா வடக்கு தெற்கு. மேற்குக்கு ஆப்போசிட் கேட்டாங்கன்னா கிழக்கு, வடக்குக்கு ஆப்போசிட்டில் கேட்டாங்கன்னா தெற்கு. நெக்ஸ்ட்டு
எழுந்திரு அமர்ந்திரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க எழுந்திரிச்சு நிற்பாங்க, இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமர்ந்திருப்பாங்க. செகண்ட் ஒன் செங்கோல் கொடுங்கோல். செங்கோல் ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அமைதி குழப்பம். ஒருத்தவங்க அமைதியாக இருப்பாங்க, ஆப்போசிட்டில் எப்படி இருப்பாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லூல் தீயுள் அப்படின்றால், நல்லூல் அப்படின்னா நல்ல விதி, வாழ்வில் நடைபெறும் சந்தோஷமான நிகழ்வுகள் வந்துட்டு குறிக்கும், அதிர்ஷ்டம் சிறப்பான நிலையை வந்துட்டு குறிக்கும். அதே வந்துட்டு தீயுள் அப்படி என்றால் கெட்ட விதி, துன்பம் கொண்ட வாழ்க்கை நிலையை வந்துட்டு குறிக்கும், எதிர்பாராத நஷ்டங்கள் துயரங்கள் அதெல்லாம் வந்துட்டு ஏன்னா தீயுள் வந்துட்டு குறிக்கும். மலர்ந்த குவிந்த அப்படின்னா ஒரு பூ மலர்ந்திருக்கும், இன்னொரு பூ வந்துட்டு எப்படி இருக்குன்னா குவிந்திருக்கும். மாலை நேரத்தில் அந்த பூ எப்படி இருக்குன்னா க்ளோஸில் இருக்கும், காலை நேரத்தில் வந்துட்டு அந்த பூ வந்துட்டு மலர்ந்திருக்கும், அதை வந்துட்டு குறிக்கும். ஒன்றுபட்டு வேறுபட்டு நமக்கு தெரியும். ஓட வர. ஓட அப்படின்னா ஓடுது, வர அப்படின்னா வா அப்படின்னு சொல்லுவாங்க. கேளிர் பகைவர் அப்படின்னா கேளிர் வந்துட்டு எதை குறிக்கும் அப்படின்னா நண்பர் உறவினர் வந்துட்டு குறிக்கும். பகைவர் அது நமக்கு தெரியும், எதிரி, நமக்கு தீங்கு செய்ய நினைப்பவர் வந்துட்டு குறிக்கும். அண்டை அயல் அப்படின்னா அண்டை வந்துட்டு நம் நாட்டை தாய்நாட்டை வந்துட்டு குறிக்கும். அயல் அப்படின்னா வெளிநாட்டை வந்துட்டு குறிக்கும். தொகுப்பு பகுப்பு அப்படி என்றால் தொகுப்பை வந்துட்டு பல விஷயங்களை ஒன்றாக சேர்த்துல வந்துட்டு தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பகுப்பு அப்படி என்றால் ஒன்றை பல பிரிவிலாக பிரித்தில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உரிமை அடிமை. ஒருத்தவங்ககிட்ட உரிமையாக நம்ம வந்துட்டு எந்த விஷயமான கேட்க முடியும், இன்னொருத்தவங்க ஆப்போசிட்டில் எப்படி இருக்கும், அவங்கள அடிமையாக வச்சுருப்பாங்க. தலை கடை. தலை அப்படி என்றால் ஆரம்பம், முதல் பகுதி, முன்னிலையை வந்துட்டு குறிக்கும். அதே கடை அப்படி என்றால் முடிவு, கடைசி பகுதி, பின்னிலையை வந்துட்டு குறிக்கும். திணையளவு பனையளவு. திணையளவு அப்படி என்றால் பொருள் உறுதியான தன்மையை வந்துட்டு குறிக்கும். அதே பனையளவு அப்படி என்றால் ஒரு பொருளின் அளவு மிக பெரிதாக இருப்பதனை காட்டும் ஒரு ஓமை அணியாக வந்துட்டு குறிக்கும். நங்கை நம்பி. நங்கை அப்படி என்றால் பெண் பாலினத்தவரை மரியாதையுடன் அழைக்கும் சொல். அதை நம்பி அப்படி என்றால் ஆண் பாலினத்தவரை மரியாதையுடன் அழைக்கும் சொல். பாலை சோலை. இப்போ பாலைவனம் எப்படி இருக்கும், ஒன்றுமே இருக்காது, எல்லாமே வந்து காஞ்சு போய் தண்ணி கூட இல்லாமல் இருக்கும். அதே சோலை எப்படி இருக்கும், நல்லா செழுமையாக இருக்கும்ல. பாலைவனத்தில் ஒன்றுமே இருக்காது, அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்குது, செழுமையாக இருக்குது, அதை வந்துட்டு குறிக்குது. நெக்ஸ்ட்டு தன்னலம் பொதுநலம். தன்னை பற்றி யோசிக்கிறது, இது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு யோசிக்கிறது வந்துட்டு குறிக்கும். அறிவது அறியாதது. எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா நமக்கு அறிஞ்ச விஷயம், அதெல்லாம் அறியாதது அப்படின்னு எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நினைப்பார் மறப்பார். ஒருத்தவங்க நினச்சிட்டே இருப்போம், ஆப்போசிட்டில் எப்படி இருப்பாங்கன்னாக்கா அவங்கள வந்து நினைக்க கூட மாற்றுவாங்க, சுத்தமாக மறந்துடுவாங்க. விழுதல் எழுதல். ஒருத்தவங்க விழுந்துட்டால் அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவாங்க, எழுதுதானே ஆகணும், எழுதல். எளிது கடினம். எனக்கு படிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்கும், எனக்கு படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எளிது கடினம். கேண்மை பகைமை. பகைமை அப்படி என்றால் நமக்கு வந்துட்டு சண்டை போட்டுகிட்டு இருப்பாங்களா, பகை கொண்டு வரவர்கள் வந்துட்டு குறிக்கும். கேண்மை அப்படின்னா அவங்க மேலே வந்துட்டு பகை இல்லாமல் வந்துட்டு பாசத்தோடு இருக்கிற வந்துட்டு குறிக்கும். பிஞ்சு முற்றல். நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஆழ்ந்த மேற்போக்கான அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தில் ஆழ்ந்து யோசிப்பாங்க. சிலவர் என்ன பண்ணுவாங்கன்னா மேற்போக்காக வந்துட்டு அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆழ மிதப்ப. ரொம்ப வந்துட்டு ஆழமாக இருக்குன்னு நினைச்சு சொல்கிறாங்க, மிதப்ப மேலோட்டமாக இருக்குது, இது சேம் அதே தான். வல்லினம் மெல்லினம் அப்படின்னு நம்ம வந்துட்டு இலக்கணத்திலே பார்த்துருப்போம். சேமிப்பு செலவு. ஒருத்தர் வந்து சேவ் பண்ணான்னா இந்த பக்கம் என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க, அதை வந்துட்டு குறிக்கும். சுதேசி விதேசி அப்படி என்றால் சுதேசி வந்துட்டு தாய்நாட்டை வந்துட்டு குறிக்கும், விதேசி அப்படி என்றால் வெளிநாட்டை வந்துட்டு குறிக்கும். நிலைக்கும் வீழும் அப்படின்னா ஒரு பொருள் வந்துட்டு எப்படி நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே ஆப்போசிட் எப்படி வீழும் அப்படி தானே சொல்லுவாங்க. அண்டி விளங்கி. ஒருத்தவங்க வந்துட்டு அண்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னடா இல்லை எனக்கு தேவையில்லை நான் விலகியே இருந்துக்கிறேன் அப்படின்னு ஆப்போசிட்டில் சொல்லுவாங்க. தூங்குக. ஒருத்தவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விழிக்க. சாந்தம் உக்கிரம், ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, இன்னும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ரொம்ப கோபமாக உக்கிரமாக இருப்பாங்க அப்படின்ட்டு குறிப்பிட்டிருக்காங்க.
தாங்கு அப்படின்னு சொல்லி நான் தாங்குன்னு தாங்குறேன், என்னை வேணாம் தாங்கலாம் வேணாம் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. தாங்குனா அதுக்கு ஆப்போசிட் என்னது? விடு. பாட்டாளி அதுக்கு ஆப்போசிட் என்னது? முதலாளி தான் இருப்பாங்க. பாட்டாளினா இருந்தது உழைக்கும் நபர்களை வந்துட்டு குறிக்கும். முதலாளி அப்படின்னா உழைத்ததுக்கு வந்துட்டு சம்பளம் கொடுப்பவர்கள் முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க. சுமங்கலி அமங்கலி இது நமக்கு தெரியும். சுரர் அசுரர் இது நமக்கு தெரியும். இது வந்துட்டு பொதுவாக தமிழ் பக்கத்தில் வந்துட்டு நம்ம நிறைய ஸ்பேஸில் வந்துட்டு படிச்சிருப்போம். குணம் குற்றம், ஒருத்தவங்க குணமாக இருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்காங்க? குற்றம் அடைந்தவர்களாக தான் இருப்பாங்க. உவத்தல் காய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு நம்ம எங்கே பார்த்துருப்போம்னா, காய்தல் அப்படின்னா மொட்டை மாடியில் நம்ம வத்தெல்லாம் போட்டிருப்போம்ல, அதை வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா காய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பகட்டு எளிமை, பகட்டு அப்படி என்றால் எப்படி சொல்கிறது? நான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. எளிமை அப்படின்னா அவங்க ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக எளிமையாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்பலாம் வந்துட்டு என்ன பண்ண மாட்டாங்க, ஆடம்பரமாக பண்ண மாட்டாங்க. ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. திண்மை நொய்மை, திண்மை அப்படி என்றால் உறுதியான தன்மையை வந்துட்டு கொண்டது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நொய்மை அப்படின்னா வலிமை இல்லாதது வந்துட்டு தான் நொய்மை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. புலமை மடமை அப்படி என்றால், புலமை அப்படி என்றால் அறிவு ஞானம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவன் மிக புத்திசாலி மற்றும் புலமை வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மடமை அப்படி என்றால் அறிவின்மை, புத்தி குறைவாக இருக்கும், தெளிவில்லாத தன்மை அடைந்தவர்கள் வந்துட்டு மடமை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒழுங்கை நொச்சி, ஒழுங்கை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உழைப்பாளி, கடுமையாக வேலை செய்ய நபரை வந்துட்டு சொல்லுவாங்க. அதே நொச்சி வந்துட்டு யாரை சொல்லுவாங்கன்னா சோர்வு, வேலை செய்ய விரும்பாதவன், சோம்பேறி வந்துட்டு நொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நாற்றம் வாசனை, நல்லா பேட் ஸ்மெல்லாக இருந்தால் அது என்ன சொல்லுவாங்கன்னா நாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா குட் ஸ்மெல்லாக இருந்தால் அதான் வாசனை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆண்டான் அடிமை, ஆண்டான் அப்படின்னா இந்த உலகத்தையே ஆண்டுகிட்ருப்பாங்க, இந்த நாட்டையே ஆண்டுகிட்ருப்பாங்களே அவங்கள வந்துட்டு ஆண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உலகத்தையே நாட்டையே ஆண்டுட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி இருக்கும்? அடிமைத்தனமாக தானே இருந்திருக்கும். அதுக்கு ஆப்போசிட் அடிமை. ஈதல் ஏற்றல், ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம்னு நமக்கு தெரியும். சீராட்டு தூற்று அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா சீராட்டிகிட்டே இருப்பாங்க. மற்றவங்க தூத்துறன்னா என்னது? அவங்கள வந்துட்டு ஏசுறது வந்துட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா பேசுகிறது வந்துட்டு குறிக்கும். தழுவு தள்ளு, பூரிப்பு வாட்டம் அப்படின்னா நான் ரொம்ப வந்து சந்தோஷமாக பூரிப்பு அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா வாட்டம், ரொம்ப வந்துட்டு அவங்க முகம் வாடி போயிருக்கும், அதை வந்துட்டு குறிக்கும். மூடன் அறிவாளி அப்படின்னா முட்டாள் அறிவாளி. நமக்கு பிறருக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆப்போசிட்டில். அறம் மரம், அணி செய் அப்படி என்றால், அணி என்றால் நகைகள் அலங்கார பொருட்களை வந்துட்டு குறிக்கும். செய் அப்படின்னா செயல் செய்வது வந்துட்டு குறிக்கும். பொய் பேசுறது வந்துட்டு சொல்லுவாங்க, அந்த பக்கம் உண்மை பேசுகிறவங்க வந்துட்டு குறிப்பாங்க. தாழ்வு உயர்வு, தாழ்ந்தவர்களை வந்துட்டு குறிக்கும், அங்கிட்டு உயர்ந்தவர்களை வந்துட்டு குறிக்கும் ஆப்போசிட்டில். முன்பின், முன்னாடி பின்னாடி. நல்லவர் தீயவர், உயரம் குட்டை. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால் நான் ஒரே வேளை வந்துட்டு முடிச்சிடுறேன். துன்பம் இன்பம் நமக்கு தெரியும். நாடி வெறுத்து, வெயில் நிழல், வெயிலாக இருக்குது நம்ம நிழலில் போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற இற அப்படி என்றால் பிறப்பு இறப்பை வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. விருப்பு வெறுப்பு, எனக்கு விருப்பப்பட்டால் பேசு, வெறுத்துலாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. விரும்பி பேசினா ஆப்போசிட்டில் எப்படி இருக்கும்? வெறுப்பு தான் இருக்கும். களிப்பு துயரம், களிப்பு என்றால் மகிழ்ச்சி சந்தோஷத்தை வந்துட்டு குறிக்கும். துயரம் அப்படி என்றால் வேதனை சோகத்தை வந்துட்டு குறிக்கும். ஏறத்தல் ஈதல் நமக்கு தெரியும். பெரிது சிறிது தெரியும். புகழ் இகழ் நமக்கு தெரியும். பளபளப்பு சொரசொர நமக்கு தெரியும். ரொம்ப வந்துட்டு பளபளன்னு இருக்கும், ஆப்போசிட்டில் எப்படி இருக்குன்னா சொரசொரன்னு இருக்கும். கீழ் மேல், அளித்தனர் பறித்தனர், ஒருத்தவங்க கொடுத்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்க பறிச்சுக்கிடுவாங்க, அதை பறித்தனர். விரும்பி வெறுத்து, முன்பே பார்த்தோம். நிறுத்தி தொடங்கி, இப்போ பைக் வந்துட்டு இப்படியே ஸ்டாப் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் ரன் ஆகுதுல, அதை வந்துட்டு குறிக்குது. வேண்டாம் வேண்டும், எனக்கு இந்த ஸ்வீட் பிடிக்காது அப்படின்னா வேண்டாம், இல்லை எனக்கு வேண்டும், ஆப்போசிட்டில் அப்படி தான் இருக்கும். இன்மை மறுமை,
இன்மை என்றால் நன்மை, நல்ல பண்புகள், பண்புத்தன்மை கொண்டது. அதே வந்துட்டு மறுமை என்றால் எதிர்நிலை மாற்றத்தை வந்துட்டு குறிக்கும். இளங்கலை முதுகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இளங்கலை அப்படி என்றால் யூஜி அப்படி குறிக்கும். முதுகலை அப்படின்னா பிஜி வந்துட்டு குறிக்கும். இது நமக்கு தெரிந்த விஷயம். பள்ளம் மேடு. வந்தான் வந்திலன். வந்தானா வந்துட்டான், வந்திலானா வரலன்னு அர்த்தம். வீழ்ந்த எழுந்த. கட்டுதல் அவிழ்தல். கட்டி வச்சிருப்பாங்க, எனக்கு அவுத்து விடு அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் அவிழ்தல். இழிவு சிறப்பு. துறவறுக்க துறக்க. ஒட்டி விலகி. உடையான் இல்லான் அப்படின்னா அவன்கிட்ட இருக்குது இவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். புதுமை பழமை. கூட்டலாம் குறைக்கலாம். காத்திடு அழித்திடு. என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லுங்க, இல்லை அவனை அழிச்சிடு அந்த மாதிரி சொல்லுவாங்க, அதை வந்து குறிக்கும். விளைந்தார் வெறுத்தார். மன்னிப்பு தண்டனை. மன்னிப்பு கேட்டோர் தான் என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்டில் இருக்கவங்க தண்டனை கொடுப்பாங்க. போர் சமாதானம். நீட்டி மடக்கி. நன்சை புன்சை நன்சை. புன்சை அப்படின்னா நன்மை, நல்ல பண்புகள், பண்புத்தன்மை அந்த மாதிரி வந்துட்டு கொண்டது. அதே வந்து புன்சை அப்படி என்றால் சிறந்த புனிதமான செயலை வந்துட்டு குறிக்கும். நெக்ஸ்ட்டு வெற்றி தோல்வி நமக்கு தெரியும். எளிது அரிது. பொங்கும் தாழும். பொங்கும் அப்படி என்றால் உயர்வு, வளம், செல்வ மகிழ்ச்சி அதிகரிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு பொங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தாழும் அப்படிங்கிறது எப்படின்னு சொல்லுவாங்கன்னா குறைவு, மதிப்பில் அளவில் குறைவு, இந்த மாதிரி வந்துட்டு தாழும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. புதுமொழி அப்படி என்றால் ஆப்போசிட்டில் பழமொழியாக இருக்கும். வெளிச்சம் இருட்டு. எந்தை நுந்தை. எந்தை அப்படி என்றால் மனைவி அல்லது வந்துட்டு மாப்பிள்ளை உறவுக்காரர்கள் வந்துட்டு குறிக்கும். நுந்தை அப்படின்னா அது ஒரு பெயராக இருக்கலாம் அல்லது அது ஊர் பகுதிகளாக வந்துட்டு இருக்கலாம். வைதல் வாழ்தல். பற்று விளக்கு. அவங்க மேலே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பற்று அப்படின்னா பாசம், அன்பு கொண்டவர்கள் வந்துட்டு குறிக்கும். விளக்கு அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரி வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுறது வந்துட்டு குறிக்கும். துணை பகை. நான் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டில் வந்துட்டு இல்லை எனக்கு பகையாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அகலாது அணுகாது. சொர்க்கம் நகரம் நரகம். தமர் பிறர். தமர் பிறர். தூரம் சமீபம். பாவம் புண்ணியம். மடமை புலமை. சுபம் அசுபம். கஞ்சம் தாராளம். மிதத்தல் மூழ்குதல். மாறுபட்டு ஒன்றுபட்டு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு அடிக்கடி பார்க்குற வேர்டாக தான் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை. குறுமை நெடுமை. வெற்றி கரந்து. வெற்றி என்றால் கடித்து பிடித்தல் வந்துட்டு குறிக்கும். கைவிடிப்பை வந்துட்டு குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை தாயின் கையை கரைந்தே பிடித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. வெற்றி அப்படி என்றால் கடித்து பிடித்தல் வந்துட்டு குறிக்கும். தும்பை வாகை நமக்கு தெரியும். அடை திற. ஆரம்பம் முடிவு. உருவம் அருவம். கவனம் மறதி. சுகம் துக்கம். தன்னலம் பிறநலம். போலி அசல். போலி அசல். திண்மம் நீர்மம். திண்மம் அப்படி என்றால் கசிவு, வலிமை, உறுதியான தன்மை, கடினமாக இருக்கின்ற தன்மை வந்துட்டு குறிக்கும். அதே நீர்மம் அப்படி என்றால் மென்மை, நீர் உள்ள தன்மை அல்லது ஈரப்பதத்தை வந்துட்டு குறிக்கும். நட்புனா பகை, அகம்னா புறம் நமக்கு தெரியும். புதல்வர் அப்படி என்றால் புதல்வியர். போற்றும் அப்படி என்றால் தூற்றும். பொறுமை அப்படின்னா சிறுமை. நாடு காடு. ஒதுங்கி சேர்ந்து. நல்லது கெட்டது. இதுவெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ நான் அதுக்கெலாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல. ரொம்ப கடினமான வேர்டுக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுலேயுமே உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு டவுட் கிளியர் பண்ணுறேன். அல்லவை நல்லவை. இனிய இன்னாத. கனவு நனவு. இல்லை நான் கனவு தான் கண்டு, இல்லை அது நிஜத்துலையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆடு மகடு அப்படி என்றால் ஆடு வந்துட்டு கால்நடை வந்துட்டு குறிக்கும். மகடு அப்படி என்றால் வீடு குடியிருப்பு பகுதி வந்துட்டு குறிக்கும். உயர்வு தாழ்வு. பைய விரைந்த. மெதுவாக தான் வாரேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வா. எதுக்கு மெதுவாக வர அப்படின்னா பைய எதுக்கு வர அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வெளிப்படும் அல்ல மறையும். அடி நுனி. முற்பகல் பிற்பகல். இளமை முதுமை
அயல்நாடு உள்நாடு நன்மை தீமை போற்று தூற்று காலை பசு தலை கால் இருமாப்பு பணிவு. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குது. நான் அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இல்லை உங்களுக்கு இதுவே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வந்துட்டு உங்களுக்காண்டி போடுறேன். அங்கு இங்கு மெல்ல விரைந்து அகற்ற சேர்க்க. மிதவாதம் அப்படி என்றால் தீவிரவாதம். உறவினர் அயலனர் இதெல்லாம் நம்ம வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு குறிக்கும். அயலவர் நமக்கு தெரியாதவங்களை வந்துட்டு குறிக்கும். தன்மை அப்படி என்றால் அதுக்கு ஆப்போசிட்லேருந்து வெண்மை. துணிவு தயக்கம் ரொம்ப வந்துட்டு துணிவாக எப்படி இருப்பாங்க, ரொம்ப வந்துட்டு எனக்கு எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ரொம்ப எல்லாம் போல்டாக இருப்பாங்க. அதே தயக்கம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு விஷயம் ஏதாவது பண்ணும்போது அவங்களுக்கு தயக்கம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். சிற்றூர் பேரூர் இது நமக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு சிற்றூர் பேரூர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஸ்ஸில் நம்ம போர்டில் பார்த்துருப்போம். மேதை பேதை. மேதை அப்படி என்றால் அறிவு மிகுந்தவர் வந்துட்டு குறிக்கும். பேதை அப்படின்னா அறிவற்றவர் வந்துட்டு குறிக்கும். இம்சை அகிம்சை இல உல மறுத்தார் உடன்பட்டார். எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு மறுப்பாங்க. இல்லை ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உடன்பட்டார் அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நன்னெறி தீநெறி சுருக்கு விரிவாக்கு அறிஞர் மூடர் தந்தை தாய் மேதை பேதை ஆல்ரெடி பார்த்தோம். அறிவு மிகுந்தவர் அறிவற்றவர். பரவி சுருங்கி. ஆதி அந்தம் எளிமை அருமை பகட்டு எளிமை தொகுத்து பகுத்து ஆல்ரெடியுமே பார்த்தோம். பகட்டு எளிமை அப்படி என்றால் பகட்டை வந்துட்டு உயர்வாக நடிப்பது, மற்றவர்களை கீழே பார்க்கும் மனப்பான்மை கொண்டவர்கள் வந்துட்டு குறிக்கும். அதை எளிமை அப்படின்னா எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர்கள் வந்துட்டு குறிக்கும். தொகுத்து பகுத்து ஆல்ரெடியுமே பார்த்துட்டோம். அமுதம் விடம். அமுதம் அப்படி என்றால் மிகவும் இனிமையானது வந்துட்டு குறிக்கும். சுகமான வந்துட்டு விஷயத்தை வந்துட்டு குறிக்கும். அதை விடம் அப்படின்னா விட்டு விடுதல் பிரிவு அப்படிங்கிறது மாதிரி வந்துட்டு குறிக்கும். சிவந்த கருத்தை சிவந்த போய் இருக்கிறது வந்துட்டு சிவந்த அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கருத்தை. தட்பம் வெப்பம் அப்படிங்கிறத வந்துட்டு ஜாகிரஃபியில் பார்த்துருப்போம். தவம் அவம். தவம் அப்படி என்றால் தியாகம் புனித பயணம் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி நோக்கி செய்யப்படும் முயற்சி வந்துட்டு தவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே அவம் அப்படி என்றால் மிகுந்த ஆசை அல்லது கோரிக்கையை வந்துட்டு குறிக்கும். பேராசையை வந்துட்டு குறிக்கும். தொகை விரி. தொகை அப்படி என்றால் ஒன்றாக சேர்க்கக்கூடிய வந்துட்டு குறிக்கும். விரி அப்படி என்றால் விரிவாக பரப்புதல் வந்துட்டு குறிக்கும். பிணக்கம் இணக்கம். பிணக்கம் அப்படி என்றால் மனக்கசப்பு குழப்பம் ஒற்றுமையின்மை வந்துட்டு குறிக்கும். அதே இணக்கம் அப்படி என்றால் ஒற்றுமை நல்ல புரிதல் இணைந்து செயல்படும் தன்மையை வந்துட்டு குறிக்கும். மலர்ச்சி சுளிப்பு மலர்ந்து இருக்கும். அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தால் அவங்களை எப்படி சொல்லுவாங்கன்னா மலர்ச்சி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வேறு ஒரு நேம் வச்சு சொல்லுவாங்க. சுழிச்சி அப்படின்னா அவங்க முகம் வந்துட்டு வாடி போய் இருக்கிறது வந்துட்டு குறிக்கும். சாரம் சக்கை. சாரம் அப்படின்ற எதை வந்துட்டு குறிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா சாறு வடிசாறு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குறிப்பிடுவாங்க. சக்கை அப்படின்னா அது வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஜூஸ் போட்டோம் அப்படின்னா ஆரஞ்சில் ஜூஸ் போட்டோம்னா அந்த வேஸ்டேஜ் ஆகும்ல அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க சக்கை அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. கலக்கம் தெளிவு. எனக்கு வந்துட்டு ரொம்பவே கலக்கமாக இருக்குது குழப்பமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆப்போசிட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தா தெளிவு அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்மை மறுமை அதை நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். களிப்பு எரிச்சல். எரிச்சல் அப்படின்னா எனக்கு கோபமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. களிப்பு அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். உடைமை வறுமை வஞ்சி காஞ்சி வீரன் கோலை ஆசை நிராசை இல்லறம் துறவரம் ஊடல் கூடல். ஊடல் அப்படிங்கிறத வந்துட்டு எதை சொல்லுவாங்கன்னா மன வருத்தம் கோபம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க ஊடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடல் அப்படின்னா சேர்வது இணைவது வந்துட்டு குறிக்கும். சத்தம் அமைதி தகுந்த தகாத நுண்மை பருமை மங்குதல் ஒளிர்தல் தலைவன் தொண்டன். இதோட வந்துட்டு எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓகே வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஓகே, நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக தான் வந்துட்டு நான் வந்துட்டு போடுவேன். ரொம்ப லென்த்தாக இருந்தால் வந்து பார்ட் 1 பார்ட் 2 போடுவேன். இது வந்துட்டு ஒரே வீடியோவில் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரே வீடியோவில் கொடுத்தா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது ஒன்று வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறங்க. நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் அப்போ வந்துட்டு எடுத்து பார்த்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.